இல்லைக்கா, என்னால் நைட்டு பூரா கால் உடம்பு கடுவா கடுக்குது. காலெல்லாம் வலிக்குது. நைட்டு 11 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு படுத்தா காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு வேலையை ஃபுல்லாக பார்க்கணும்க்கா அவங்க வீட்டில். எங்கேயும் 2 நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு வரலாம்னா எங்கக்கா போகிறது? சுடுகாட்டுக்கு போக கூட அவங்ககிட்ட கேட்டுத்தாக்கா போகணும் நான். சும்மா இருடி கீதா, இப்படிலாம் பேசாத லூஸ் மாதிரி. ஏங்க்கா, அப்போ கூட சமைச்சு வச்சுட்டு தான் போகணுங்க்கா நான். சரிக்கா, என் குடும்ப கஷ்டத்தை சொல்லி உங்களையும் ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டேங்க்கா. சரி, அது ரெண்டும் வந்துருங்க, நான் போகிறேங்க்கா. இல்லைன்னா அதுக்கு ஏதாச்சும் சொல்லுவாங்க. சரி கீதா, போய் சண்டை கிண்டை போட்டுக்கிறாத. அவங்க ஏதாச்சும் சொன்னால் கூட அந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? அதை தனக்கு எத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன புதுசாக மாறப்போ போகுது? கீதா, வேலை எதுவும் அதிகமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணடி. நான் வந்து உனக்கு கூட மாட பார்த்து கொடுக்குறேன். சரியுமா? கூட பிறந்தவ கூட இப்படி உதவ மாட்டா. நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவுறீங்க.